வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று வரும் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழுவிவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார், அவரிடம் பேசுவோம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டு கொட்டப்பட்டதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அத்துடன் அந்த கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை சொந்த செலவில் 3 நாட்களில் அப்புறப்படுத்த வேண்டும் என டிசம்பர் 19ஆம் தேதி கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்றைக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தீர்ப்பாயத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட இந்த மருத்துவ கழிவுகள் முழுவதும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதாக கூறி கேரள அரசு தரப்பிலும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பிலும் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் கழிவுகளை அனுப்பிய 2 மருத்துவமனைகள் மற்றும் ஒரு ரிசார்ட்டுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 7 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பிய நிலையில அதன் மேல எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வெறும் கண் துடைப்பு நடவடிக்கையாகத்தான் கேரள அரசு இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி நோக்கி மனித கழிவுகளை ஏற்றி வந்த வாகனம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் தமிழக அரசின் வழக்கறிஞர் தீர்ப்பாயத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இருப்பினும் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இதுவரைக்கும் அந்த நோட்டீஸுடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் நடவடிக்கையை அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தியை பதிவு செய்த தீர்ப்பாயம் இந்த கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து கொட்ட விவகாரம் தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது குறித்து ஜனவரி 20ஆம் தேதி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேரள சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து மேல் நடவடிக்கை எடுக்காததற்கு அந்த அதிர்ச்சியையும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் நீங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கேரள அரசுக்கு தெரிவித்த தீர்ப்பாயம் மனித கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதை பொறுத்த வரைக்கும் இந்த கழிவுகளை தமிழகத்தில் கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என கேரளாவுக்கு தீர்ப்பாயம் அறிவுறுத்தியதுடன் எல்லை மாவட்டங்கள்ல சிறப்பு கண்காணிப்பு பிரிவை ஏற்படுத்தி இதுபோன்று கழிவுகள் கொண்டு வருவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.